பொழுது விடிந்ததற்கு அடையாளமாக வெளியே சத்தங்கள் கேட்கத் தொடங்கின. எழுந்திருக்க மனமில்லாமல் புரண்டு படுத்தாள் நிவேதா. ஏதோ ஒன்று மனசை பாரமாக அழுத்தியது. அப்பாவிடம் பழைய கலகலப்பு மறைந்து விட்டது. அம்மாவின் நிலையோ சோகத்தை கண்களில் சுமந்து திரிகிறாள். எப்பேற்பட்ட இழப்பு, துயரம்! சாகும் வயதா அக்காவுக்கு? பேங்க் மேனேஜராக இருந்து ரிட்டையர் ஆனவர் அப்பா. வீட்டுக்கு மூத்தவள் நித்யா. பொறுப்பான அக்காவை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எதற்கும் பிடிவாதம் பிடிக்கும் நிவேதா. எல்லாவற்றுக்கும் விட்டு கொடுத்து போகும் நித்யா. குணங்களில் வேறுபாடு இருந்தாலும் அன்பும் பாசமும் அக்கா தங்கையை ஒன்றாக கட்டி போட்டு இருந்தது. நிவேதாவுக்கு அக்கா மீது அலாதியான அன்பு. நிவேதா 10th முடிக்க +2 படிப்பை முடித்திருந்த நித்யாவை வெளியூரில் காலேஜில் சேர்க்க, அப்பா வேண்டாம்பா, அக்காவை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, இங்கேயே இருந்து படிக்கட்டும்பா. தங்கையை அணைத்த நித்யா, மெரிட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு நிவேதா. அப்பாவுக்கு செலவு வைக்க கூடாது. 2 பேருமே பெண்ணாய் பிறந்திருக்கோம். நீயும் நானும் தான் கடைசி காலத்தில் அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். நீயும் அவங்களை தொந்தரவு பண்ணாம நல்லா படிக்கணும், சரியா? அக்காவை பிரிய மனசு வரலையா நிவேதா? நாளைக்கே உன் அக்காவை கல்யாணம் பண்ணி தந்தால் என்ன செய்வ? சிரிப்புடன் மாதவன் கேட்க, என்ன செய்வா? அக்கா மாப்பிள்ளையே நானும் கட்டிக்கிறேன்னு கூடவே போயிடுவா. கேலி கிண்டலுடன் நிவேதாவின் தாய் சீதா பதில் சொல்ல, என்னை பற்றி உங்களுக்கெல்லாம் சரியா தெரியலை. அக்காவை பிரியாமல் அவளுடன் கடைசி வரை இருக்க அதுதான் வழி என்றால், அக்கா அத்தான் சம்மதத்துடன் நானும் அவங்க கிட்டேயே ஒரு தாலியை கட்டிக்கிட்டு போய் சந்தோஷமாக இருப்பேன். அடிப்பாவி, விளையாட்டுக்கு கூட உன்கிட்ட இப்படி பேசக்கூடாது போல் இருக்கே. நீயே உன் அக்காவுக்கு சக்காலத்தி ஆயிடுவ போலிருக்கு. நித்யா, உன் தங்கச்சி கிட்ட ஜாக்கிரதையாகவே இருமா. அம்மா சொன்னதை கேட்டு அக்காவும் தங்கையும் வாய்விட்டு சிரிக்கிறார்கள். எவ்வளவு சந்தோஷமான நாட்கள்! செமஸ்டர் லீவில் அக்கா வர அத்தனை நாள் கதையை சேர்த்து பேசி சிரித்து, அக்காவுக்கு படிப்பு முடிய நல்ல வரனமைய, நீ வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் நித்யா, நல்ல இடமாக வந்திருக்கு, உன் கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு பார்க்கிறேன். எங்களோட கடமை ஒண்ணு குறையும். அடுத்து உன் தங்கை நிவேதா இருக்கா, அவளுக்கும் இன்னும் 1 வருஷத்தில் படிப்பு முடிஞ்சிடும். என்னம்மா சொல்ற? நான் என்னப்பா சொல்ல போறேன்? ஹாஸ்டல் சாப்பாடு உடம்பு மெலிஞ்சு போச்சு. உடம்பை தேத்தணும்னு அம்மா 1 வருஷமாக வீட்லயே இருக்க சொல்லிட்டாங்க. அடுத்து நீங்க கல்யாண ஏற்பாடு பண்றீங்க. அக்கா, ஓகே சொல்லுக்கா. எதுக்கு வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு? அம்மா மாதிரி அங்கே மாமியார் இருப்பாங்க. அவங்க சமைச்சு போட நல்லா சாப்பிட்டு புருஷனோட ஊர் சுத்தலாம். தங்கையின் கன்னத்தை கிள்ளுகிறாள் நித்யா. மாமியார் மட்டும்தான், மாமனார் தவறிட்டாரு. மாப்பிள்ளை கௌதம் சாப்ட்வேர் இன்ஜினியர், சொந்த வீடு. கௌதம் அழகாக இருந்தான். 6 அடி உயரத்தில், கோதுமை நிறத்துடன், சிரிக்கும் கண்களுடன் கம்பீரமாக தெரிந்தான். அக்கா, கௌதம் உனக்கு பொருத்தமானவராக இருப்பாரு. ஓகே சொல்லிடு. பெண் பார்க்க வந்தபொழுது அக்காவின் காதில் கிசுகிசுத்தாள். உற்றார் உறவினர் அழைக்கப்பட்டு இனிதாக திருமணம் நடந்து முடிய, கௌதமின் மனைவியாக, ஆனந்தியின் மருமகளாக புகுந்த வீட்டில் காலடி எடுத்து வைத்தாள் நித்யா. உள்ளூரிலேயே மாப்பிள்ளை அமைய அக்காவை தேடி அடிக்கடி நிவேதா போக மகளை கண்டித்தாள் சீதா. உன் அக்காவே அந்த வீட்டுக்கு புது மருமகள். மாமியாரு கிட்ட பழகி நல்ல பேர் எடுக்கணும். நீ அக்காவை பார்க்கணுங்கிற ஆசையில அடிக்கடி போனால் நித்யாவின் மாமியார் தப்பாக எடுத்துக்க போறாங்க நிவேதா. காலேஜுக்கு மட்டம் போட்டுட்டு போற வேலை இனி வச்சுக்காதே. திருமணமாகி 6 மாதம் நல்ல விதமாக போக இடியாக அந்த செய்தி வந்து சேர்ந்தது. கோவிலுக்கு போன நித்யா ரோடை கிராஸ் பண்ணும் பொழுது லாரியில் அடிபட்டு அந்த இடத்திலேயே இறந்து விட்டாள் என்பது. வாழ்க்கையே இருண்டு போனது அவர்களுக்கு. நிவேதா, இன்னுமா தூங்குற? அம்மாவின் குரல் கேட்டு மனதில் துக்கத்தை அடக்கிக் கொண்டவள் படுக்கையிலிருந்து எழுந்தாள். அம்மா, பாத்திரம் தேய்ச்சி வச்சிட்டேன். நீங்க எடுத்து வச்ச காய்கறிகளையும் நறுக்கி வச்சிட்டேன். இன்னும் ஏதாவது வேலை இருக்கா? உட்கார்ந்திருந்த ஆனந்தி கையை ஊன்றி எழுந்தாள்.
முழங்கால் வலி அதிகமாயிடுச்சு. கீழே உட்கார்ந்தால் எழ முடியலை. சரி மீனா, நீ கிளம்பு. முதலில் வேலைக்கு இருந்தவள் என் மருமகள் இறந்த பிறகு மனசுக்கு சங்கடமாக இருக்குமான்னு சொல்லி வேலையிலிருந்து நின்னுட்டா. நீ புதுசு, அதான் உன்கிட்ட சொல்லி வேலை வாங்க வேண்டியிருக்கு. சாயந்தரம் நேரத்தோட வந்துடு மீனா. வயசான காலத்தில் இன்னும் என்னென்ன காட்சிகளை பார்க்கணும்னு என் தலையில எழுதி வச்சிருக்கானோ தெரியலை. தன் ரூமில் இருந்து வெளியே வந்தான் கௌதம். மகனை பார்க்க மனசு சங்கடப்பட்டது. ஒழுங்காக ஷேவ் செய்யவில்லை. எப்பொழுதும் கலகலப்பாக பழகும் கௌதமிடம் சந்தோஷம் தொலைந்து போயிருந்தது. 6 மாசம் அவன் மனதில் ஆட்சி செய்து போய்விட்டாள். கௌதம், வேலைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா. டிபன் ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போப்பா. இல்லைம்மா, வேண்டாம், பசிச்சா கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன். அவள் பதிலை எதிர்பார்க்காமல் காலில் செருப்பை நுழைத்து கொண்டு பைக்கை ஸ்டார்ட் செய்தான். இரவு வழக்கம் போல, அம்மா எனக்கு பால் மட்டும் போதும், டேபிளில் வச்சிடு. தூக்கம் வர வரைக்கும் மொட்டை மாடியில் நடந்துட்டு வந்து படுத்துக்கிறேன். படிகளில் ஏற கௌதம் அம்மாவின் அழைப்புக்கு திரும்பி பார்க்கிறான். என்னப்பா இது, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போற? போனவ போயிட்டா, இருக்கிற என்னை ஏன் கஷ்டப்படுத்துற? நீ சரியாக சாப்பிடாமல் தூங்காமல் இருப்பது எனக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்குது தெரியுமா? வயசான இந்த அம்மாவுக்காகவாவது நீ மனசு தெளிந்து வரணும்பா. நீ வாழ வேண்டிய பிள்ளை. அல்பாயுசில் போனவளை நினைச்சு உன் வாழ்க்கையை இருட்டாக்கிக்காத. என்ன பதில் சொல்வது? மௌனமாக படியேறுகிறான். அம்மாவாசை இருட்டு. அவன் மனநிலையைப் போலவே அந்த இடம் இருள் சூழ்ந்திருக்கிறது. 6 மாத வாழ்க்கையில் 6 வருஷம் அவளுடன் வாழ்ந்த நிறைவை அல்லவா தந்துவிட்டு போயிருக்கிறாள். நித்யாவை என்னால் மறக்க முடியுமா? அந்த அழகிய முகம் இந்த நிமிஷம் வரை என்னை இம்சைப்படுத்திக் கொண்டுதானே இருக்கிறது. கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. நித்யா, நித்யா, பக்கத்தில் தானே இருக்கேன். எதுக்கு இப்படி நித்யா ஜெபம்? என் பொண்டாட்டி பெயரை நான் எத்தனை தடவை வேண்டுமானாலும் சொல்வேன். உனக்கு ஏன் பொறாமையாக இருக்கு? அவள் கையை எடுத்து மடியில் வைத்துக் கொள்கிறான். சரி, கூப்பிடுங்க, நான் எதுவும் சொல்ல போறதில்லை. அவனை பார்த்து மென்மையாக சிரிக்கிறாள். நித்யா, நான் உன்னை ஒன்னு கேட்கட்டுமா? தாராளமாக கேளுங்கள். என்னை உனக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இதுக்கு நான் பதில் சொல்லணுமா கௌதம்? அன்போடு அவனை பார்க்கிறாள். சரி, நான் சொல்றேன், அதை மட்டும் கேளு. என் அப்பா எனக்கு 10 வயசாகும் பொழுதே இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் எங்க அம்மாவின் அரவணைப்பில் தான் நான் வளர்ந்தேன். அவங்க எனக்காக படுற சிரமங்களை பார்க்கும் பொழுது இவங்க மனசு வருந்தும்படி எப்பொழுதும் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சுப்பேன். கல்லூரி நாட்களில் என் மனசில் துளிர்விட்ட காதலை அம்மாவுக்காக ஒதுக்கினேன். ஏன் தெரியுமா? எங்க அம்மா கல்யாணம் காதல் கல்யாணம். வீட்டின் எதிர்ப்பை மீறி அப்பாவை கைப்பிடிக்க, அப்பாவின் ஒரு பக்கத்தை மட்டுமே பார்த்து காதலித்த என் அம்மா அப்பாவின் மறுபக்கத்தை பார்த்து அதிர்ந்து போனாங்க. கோபம், ஆத்திரம், வன்மம், அது மட்டும் இல்லை, சரியான குடிகாரர். குடித்து விட்டு வந்து அம்மாவை அடிச்சாரு. பரதேசி பிச்சைக்காரி மாதிரி வந்தவள் தானே என்னை திட்டி அவமானப்படுத்தினாரு. என்னை கட்டி அணைச்சு ராத்திரியெல்லாம் அழுவாங்க. அறியாத வயசில் அம்மாவின் கண்ணை துடைத்து விடுவேன். அந்த குடியினாலேயே கல்லீரல் செயலிழந்து அப்பா போய் சேர்ந்துட்டாரு. அது ஒரு வகையில் அம்மாவுக்கு விடுதலை என்றாலும் அதற்கு பிறகு என்னை தனி மனுஷியாக வளர்க்க அம்மா நிறையவே கஷ்டப்பட்டுட்டாங்க. நான் காலேஜில் படிச்சப்ப ஒரு நாள், கௌதம், நம் குடும்பத்துக்கு காதல் வேண்டாம்ப்பா. காதலினால் வாழ்க்கையை துளைத்தவள் நான். என்னை பொறுத்தவரை காதலிக்கிறவங்க யாரும் நல்லபடியாக வாழ முடியாது. உனக்கு நான் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். அம்மாவின் முகத்தை கையில் ஏந்தியவன், உன்மேல் சத்தியமாக சொல்றம்மா, என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ யாரை கை காட்டுறியோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் மனசு சந்தோஷப்படும்படி நடந்துப்பேன். அம்மாவுக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை இப்பத்தான் மீறி இருக்கேன் தெரியுமா? குறும்புடன் அவளை பார்க்க, என்ன சொல்றீங்க? என் பொண்டாட்டியை நான் இப்ப எவ்வளவு காதலிக்கிறேன் தெரியுமா?
வெட்கத்துடன் அவன் அணைப்பில் அடங்குகிறாள். நித்யா, உனக்கு இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. இருந்தாலும் என் மன திருப்திக்காக சொல்கிறேன். எனக்காக வாழறவங்க என் அம்மா. அவங்க மனசு வருத்தப்படாம நீ நடந்துக்கணும். அவங்க ஏதும் கோபமாக பேசினாலும் நீ அதை பெருசாக எடுத்துக்க கூடாது. தனிமையும் கஷ்டமும் அவங்க கிட்டயே முன் கோபத்தை கொடுத்துருச்சு. புரியாமல் கோபப்படுவாங்க. அப்புறம் அவங்களே அதுக்காக வருத்தப்படுவாங்க. பரவாயில்லைங்க. அத்தையின் குணம் தெரிஞ்சு அவங்க மனசு கோணாம நடந்துப்பேன். அத்தையின் சந்தோஷத்தை விட உங்க நிம்மதி எனக்கு முக்கியமுங்க. மென்மையாக சொல்கிறாள் நித்யா. சொன்னது போல அவளால் எந்த பிரச்சனையும் வரவில்லை. இப்படிப்பட்ட அருமையான பெண்ணை மனைவியாக கொடுத்ததற்கு 1000 முறை கடவுளுக்கு நன்றி சொன்னான் கௌதம். உங்களுக்கு இப்ப சனி திசை நடக்குதாமா? சனீஸ்வரனுக்கு எள் தீபம் ஏத்தினா நல்லதுன்னு அத்தை சொன்னாங்க. 9 வாரம் போட சொல்லியிருக்காங்க. நீங்க வேலையிலிருந்து வரத்துக்குள் போயிட்டு வந்துடுறேன் சொன்னவள் அவனுக்காக கோயிலுக்கு போய் இப்பொழுது அவளே இல்லாமல் போய்விட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.